எண்களின் மர்மம், த மிஸ்டரி ஆஃப் நம்பர் 7. விவிலியத்தில் 7 என்ற எண் முழுமையை குறிக்கிறது. வெளிப்படுத்துதல் 4:5 சிங்காசனத்திற்கு முன்பாக 7 தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தன, அவைகளே தேவனுடைய 7 ஆவிகள் என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர்தான், ஆனால் அவருடைய செயல்பாடுகள் ஏன் 7ஆக பிரிக்கப்பட்டுள்ளன? இது ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவித்த மெசியாவை பற்றிய ரகசியம். வாருங்கள், அந்த 7 நிலைகளுக்குள் ஆழமாக செல்வோம். 1. கர்த்தருடைய ஆவி, உறவின் அடிப்படை, த ஸ்பிரிட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஏசாயா 11:2 முதலில் வருவது கர்த்தருடைய ஆவி. இது எபிரிய மொழியில் ரூவாஹ் யாவே. இது ஒரு நபர் தேவனோடு கொண்டிருக்கும் உறவின் ஆழத்தை குறிக்கிறது. இது அதிகாரத்தை மட்டும் தருவதில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிட வைக்கும் நெருக்கத்தை தருகிறது. இயேசு யோர்தான் நதியில் நின்றபோது இறங்கிய அதே அபிஷேகம் இது.